வணக்கம் சார். வணக்கம். சார், இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் வந்து கரூர்ல மக்களை சந்திச்சிருக்காரு. ம். ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்திருக்காரு. ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட் முக்கியமா பார்க்கப்பட்டது. அவர் ம். முதலமைச்சராக போய் கரூர் மக்களை சந்திச்சிருக்காரு. ம். இதுல ம். பல ம். விஷயங்களை பேசியிருக்காரு. அதுல பெரும்பாலும் டிஎம்கே அட்டாக் இருந்தது. ம். இத ம். எப்படி ம். பாக்குறீங்க? உங்க பார்வையை சொல்லுங்க. இல்ல பெரும்பாலும் டிஎம்கே அட்டாக்னு சொல்றீங்க. அதுல வெறும் டிஎம்கே அட்டாக் மட்டும் தான் இருந்திருக்கு. திரு விஜயால் இதை தாண்டி அவரால் வெளியில வர முடியல. திமுக எதிர்ப்பு என்பதை தாண்டி அவரால் வெளியில எதுவும் யோசிக்க முடியலையோ அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வந்து இது விதைக்கிறது. அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா, திமுகவை கண்டு ரொம்ப அச்சப்படுகிறாரோ என்று தோன்றுகிறது. அதனாலதான் எல்லா இடங்கள்லயும் திமுகவை வந்து இப்படி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முக்கியமா அவர் வந்து முதல்வராகி விட்டதாலேயே அவர் சொல்றதெல்லாம் சரின்னு ஆயிடாது. இப்போ வந்து கரூருக்கு வந்து போலீஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நாம் கேட்கிற கேள்வி எல்லாம் ஏன் ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு உங்களால பதிலே நீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏன் லேட்டா வந்தீங்க? 7 மணி நேரம் தாமதமாக வந்தீங்களே, ஏன் லேட்டா வந்தீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்களேன். இதுக்கு வந்து நீங்க இது வரைக்கும் பதிலே சொன்னது இல்லையே. எதை கேட்டாலும் மக்கள் கூட்டம் பெருவாரியா இருந்தது, அதெல்லாம் கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல கடந்து வந்தோம்லாம் இல்ல. 7 மணி நேரம் ஏன் தாமதமா வந்தீங்க? அதனாலதானே இவ்வளவு பெரிய ஒரு டிராஜடி நடந்திருக்காங்க. 7 மணி நேரம் நீங்க தாமதமா வரல அப்படின்னா 5000 பேர் தானே இருந்திருப்பாங்க அங்க. ஒரு பிரச்சனையும் இல்லையே. அதுல இருக்கக்கூடிய போலீஸார் அதை இது பண்ணிட்டு போயிருப்பாங்களே. 500 மீட்டருக்கு முன்னாடி உங்களை ஸ்டாப் பண்ண சொன்னாங்களே. ஆனா நீங்க அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பாடல பாட முடியாம போயிடுமேன்ற பதட்டத்துல அந்த போலீஸாருடைய இதை கேட்காமல் தாண்டி போனீங்கல்ல. இன்றைக்கு அவர் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லலையே சார். அரியலூர்ல வந்து என்னை நிறுத்தினாங்க போலீஸ். நான் அதை வந்து ஒபே பண்ணி போயிட்டேன். அதே மாதிரி கரூர்லயும் நடந்திருக்கலாமே. போலீஸ் வந்து என்னைய வந்து முன்னாடியே இந்த மாதிரியான இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்காது. இது ஸ்டேஜ்டு டிராமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காரு சார். அதாவது சிபிஐ வந்து இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. ஆமாம். அந்த சமயத்துல வந்து இது ஸ்டேஜ்டு டிராமா இது இப்படின்னு சொல்லி ஓப்பனா பேசுவது வந்து அழகா, ஒரு முதல்வருக்கு அழகா அப்படின்றது தெரியல. அவருடைய மற்ற கூட இருக்கக்கூடிய அந்த கேபினெட் கலீக்ஸ் அவங்க கொஞ்சம் பேர் அக்யூஸ்டா இருக்காங்க இந்த கேஸ்ல. திரு விஜய் அவர்களும் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். சோ இப்படி ஒரு சூழல்ல ஜஸ்ட் லைக் தட் இதுக்கு நான் காரணம் அல்ல, இவங்க காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ போலீசார் தான் இத காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ முதல்வரா இருக்காரு. அந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இங்க தானே இதே இதுல தானே இருக்காங்க. அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்ல இது போலீஸ் அதிகாரிகள்லாம் இதற்கு காரணம்னு சொல்லி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? அவங்களும் உங்க கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க. எப்படி இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய்களை வந்து ஒரு முதல்வரால் பேச முடிகிறது என்று தெரியலையே நமக்கு. இது வந்து கடும் கண்டனங்களுக்கு உரியது. காவல் அதிகாரிகள் வந்து எல்லாத்தையும் கடந்தவர்கள். அதுவும் தமிழ்நாடு போலீசார் வந்து ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு நிகரானவர்கள். வேற எந்த மாநிலத்திலையும் போலீசார் வந்து இப்படி வேலை செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டு போலீசார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வந்து இப்படி மட்டம் தட்டி பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? போலீசார் எப்பவாவது செய்வாங்களா? அது மாதிரி இது மாதிரி செய்திருக்கிறார்களா போலீசாரு? ஆனா அவர்கள் வந்து வெறும் ஏவி விட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி தானே சார் சொல்லி. சரி, நான் அதுதான் சொல்றேன். இப்போ யாரு செஞ்சாலும் ஏவி விட்டவர்கள் செஞ்சாலும் ஏவனவங்க செஞ்சாலும் தப்பு தானே. நீங்க இது குறித்து யாருக்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? 6 மாசம் கழிச்சு போலீசார் காரணம்னு பேசுறீங்களே, நடந்த உடனேயே போலீசார் காரணம்னு தோணலையா உங்களுக்கு? நீங்க ஏன் ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்கல? நான் அந்த நீங்க ஏன் ஒரு வழக்கு கொடுக்கல? தெரியாம நான் ஒரு இடத்துல அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டெல்லாம் அந்த இடத்தை விட்டு கிளம்புனேன் அப்படின்னு தானே சார் சொல்லியிருக்காரு. என்னங்க இது? அதாவது நன்றி ஏன் சொல்றாரு? சரியான முறையில செயல்பட்டதெல்லாம் நன்றி சொல்றாரு. இப்போ எல்லா விமர்சனம் செய்கிறோம். நீங்க தானே சார் நன்றி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்யறோம். உடனே அதுக்கு அந்த விமர்சனத்தை மழுங்கடிப்பதற்காக தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்றாரு. ஐயா, தெரியாம பேசுறதெல்லாம் ஒரு சிஎம் பண்ணலாமா? ஒரு சிஎம் ஆஸ்பிரண்ட் வந்து தெரியாம வார்த்தைகளை விடலாமா? இல்ல இது எப்படின்னா, அவர் திருப்பியும் சொல்றேன், அவர் முதல்வராகி விட்டார் என்பதற்காக அவர் சொல்றதெல்லாம் உண்மையாயிடாது. அது மாதிரி சட்டமன்ற நிகழ்வையும் வந்து அவர் இங்க பின் பாயிண்ட் பண்ணியிருக்காரு. நான் சட்டமன்றத்துல பதில் சொன்னேன், அதுக்குள்ள வந்து கட்சிகள் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கறத வந்து இங்க வந்து பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, சட்டமன்றத்துல பதில் பேசியிருக்காருன்னா அது வந்து எதிர்கட்சி உறுப்பினர்களுக்காக கிடையாது. அது கேள்வி கேட்பது வந்து சட்டமன்றத்துல பேசுறது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்காக.
ம். அது வந்து எதிர்க்கட்சியினர் இருந்து கேட்கணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது. வெளிநடப்பு செய்வது, உள்ள இருந்து கேட்பது என்பது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உரிமை. ம். அத வந்து இவராலயோ யாராலயோ அது கேள்வி கேட்க முடியாது. அவர் பதில் சொல்றாருன்னா அது வந்து அந்த கேள்வி கேட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பதில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமான பதில். அதுதான் அவங்களுக்கு ரெக்கார்டா ஏதோ வெளியில பயம் இருக்கு. போயிருக்கே. அதனாலதான் வந்து நான் பேசக்கூடிய பதிலையோ, இல்ல அவங்களுடைய குற்ற செயல்கள நான் சொன்னேன். அதுக்காக அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்கங்கிற மாதிரியான இல்ல விஷயங்கள எனக்கு பேசியிருப்பாரே! தெரியல யாரு அவருடைய ஸ்பீச் ரைட்டர்ன்னு எனக்கு தெரியல. இப்படி சிறுபிள்ளைத்தனமாக எழுதி கொடுக்குறாங்களே. இப்ப அதாவது அவர பேச விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற வாதம், முதல்வர் சொல்ற வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவருதான் பேசினாரே. இவங்க ம். இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? அதுதான் உலகம் ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ம். யாரு இப்படிப்பட்ட இல்லாஜிக்கல் விஷயங்கள் எல்லாம் அவருக்கு எழுதி கொடுக்குறான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவர் ஸ்பீச் ரைட்டரை மாத்தணும். அட் த சேம் டைம் அவர் வந்து மேகதாது இஷ்யூவ வந்து இன்னைக்கு கோட் பண்ணியிருந்தாரு. அது மிக முக்கியமானது. கடந்த ஆட்சியில இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கரெக்ட்டா வாதாடி இருந்தாங்கன்னா, அது ரிஜெக்ட் ஆயிருக்காது. ஆ முன்னாடி யாரு இந்த தமிழகத்த ஆண்டுகிட்டு இருந்தாங்க? அவங்க மேல தான் தப்பு அப்படிங்கிற மாரி பேசியிருக்காரு. அத எப்படி மேக பார்க்குறீங்க? மேகதாடு டேம்க்கு திமுக அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது ஃபுல் எதிர்ப்பு. ஒரு இது கூட நடக்கல. ம். எல்லா இதுலயுமே நம்ம தான் வெற்றி பெற்றோம். இப்போ இப்போ இவங்க மேகதாட்டுல தாவேகா அரசாங்கம் சறுக்குவதற்கு ஒரே காரணம் காங்கிரஸ் ஆதரவு இங்க இருக்கு. அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் இந்த அரசாங்கமே எங்களால நடக்குது, நாங்க பாத்துப்போம். இதுக்கு முன்னாடி டிஎம்கே இருந்துச்சு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு அவரு பேசியிருக்காருங்க. எதிரி பேசியிருக்காரு. ஓ! அப்ப அவர்கள் வந்து இன்றைய முதலமைச்சர வந்து என்னவா நினைக்கிறாங்க? அது தெரியல. நீங்க டி.கே. சிவகுமார் கிட்ட கேளுங்க. அவரு தானே சொல்லியிருக்காரு அத. அவரு சொன்னதை வச்சு நீங்க இது பண்ணுங்க. யூ கம் டு அன் இன்ஃபரன்ஸ். அவரு தானே சொல்லியிருக்காரு அத. அதே போல காங்கிரஸ் தயவுல தானே இந்த ஆட்சி நடக்குது. இப்ப எப்படி இவர்களால வந்து அந்த காங்கிரஸுக்கு எதிர்ப்பா பேச முடியும்? திரு ராகுல் காந்தி என்ன பேசிட்டு இருக்காரு? ஏதாவது சொல்லியிருக்காரா ராகுல் காந்தி மேகதாடு இஷ்யூல? தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பேசியிருக்காரா? இல்ல யாருமே பேசுவாரா? பேசுவாரா? பேச தைரியம் இருக்கிறதா? இன்றைக்கு அது குறிப்பா மேகதாது இஷ்யூ போய் கரூர்ல பேசுறதுக்கான காரணமா நீங்க என்ன அது பாக்குறீங்க? இப்பதான் இப்ப ஏன்னா நேத்து வந்து அந்த சீனிவாச ரெட்டி உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. நம்ம வந்து ஏன் முதல்வர் பேச மாட்டேங்கிறாருன்னு வருத்தம் தெரிவிக்கிறோம்னா இப்படிப்பட்ட விஷயங்களாலதான். அவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல இருந்து ஒரே நிமிஷம், தமிழ்நாட்டுல இருந்து யாருமே என்கிட்ட தண்ணி கேட்கலன்றாரு. முதல்வர் தானே கேட்டிருக்கணும். அப்போ முதல்வருடைய அந்த மௌனம் கேள்விக்குள்ளாகுது இல்லையா? அதனால நேத்து அது பெரிய டேமேஜ் ஆகுது. அதே போல எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சவுக்கடி கேள்வியை கேட்டாரு. என்ன கேட்டாரு? உங்க கவனத்தை கொஞ்சம் எம்எல்ஏக்கள் வாங்கறதுல இருந்து திசை திருப்பி தமிழ்நாடை நிர்வகிப்பதையும் செலுத்துங்க. மேகதாடு இஷ்யூல என்ன பண்றதுன்னு பாருங்க. குறுவை சாகுபடிக்கு தண்ணீருக்கு என்ன பண்றதுன்னு யோசிங்க. அங்க அமைச்சர் என்ன சொல்றாரு? குறுவை சாகுபடிக்கு தண்ணி வராதுன்னா வேற வேலை பார்க்கணும்ன்றாரு. ஐயா அது நீங்க சொல்ல வேண்டாம். அதுக்கு உங்களை அமைச்சராக்கல. எங்களுக்கு தெரியும். சாகுபடி இல்ல அப்படின்னா வேற வேலை தான் பார்த்தாகணும். வயிறு இருக்கே, அதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டுமே. அப்போ இந்த ஹோல் கரூர் விசிட்ட இறுதியா நீங்க என்னவா பாக்குறீங்க? கரூர் விஷயத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரியும். திரு விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததுதான் அந்த டிராஜடிக்கு காரணம். ஓகே. அப்ப இன்றைக்கு அவர் விசிட் பண்ணியிருக்கிறதுக்கான நோக்கம் அதோடைய டேமேஜ் கண்ட்ரோலா இல்ல என்னவா? அப்போ தெரியல. புரோபகண்டா. ஒருவேளை அவர் வந்து யாரோ அட்வைஸ் என்ன பண்றாங்களோ அட்வைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுட்டு வந்திருக்கலாம். இங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணலாம். ஓகே. ஓகே சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒபினியன் சார். Thank you.